கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு குடிக்காக, தமிழில் இருக்க ஒரு குடிக்காக, அந்த குடியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அந்த குடியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க. அந்த குடியோட, அந்த சாதியோட தலைவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க. ஒரு தமிழ் குடியோட, ஒரு சமூக, ஒரு குடியோட கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒட்டுமொத்த தமிழ் குடியும் கூடியிருக்கிற ஒரே கூட்டம் இந்த தேனி பங்களாமேட்டில் நடக்கிற நாம் தமிழர் கூட்டம் தான். அதனாலதான் இந்த சத்தம் அங்கிட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மத்தியானத்துல இருந்து. என்னடா இவங்க மொத்தமா போடுறாங்க, மொத்தமா போடுறாங்க, மொத்தமா ஒத்தையாவே இருந்துகிட்டு மொத்தமா வந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். தனித்தனியா போராடிட்டு இருந்தா என்ன வரும்? ஒண்ணும் வராது. மொத்தமா போராடினா எல்லாமே வந்துடும். அதனாலதான் மொத்தமா நம்மள போராட விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். என்னடா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே இது என்ன பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு. எனக்கு முன்னாடி கூட எங்க அக்கா நர்மதால இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. 1936 ஆங்கிலேயன் கணக்கு எடுக்கிறான். இந்த பட்டியல் என்பது என்ன? பட்டியல் ஷெட்யூல் காஸ்ட் சொல்றது முட்டாள்தனம், பைத்தியக்காரன் தான் சொல்லலாம். எது பட்டியல் என்பது ஷெட்யூல் காஸ்ட் சொல்றது பைத்தியக்காரன். பட்டியல் ஏன் கொண்டு வரான்? பட்டியல் ஒண்ணு என்ன கொண்டு வரான் அப்படின்னா எதற்கு கொண்டு வர்றான்னா, அவன் பார்க்கறான், ஒவ்வொரு குடியும் பார்க்கறான், இவன் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா, இவன் எல்லாம் அரசு வேலைக்கு போக ஆரம்பிச்சா, இவன் நல்ல கல்வி கற்க ஆரம்பிச்சா அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சில சமூகத்தை பார்க்கறான். இவன் கல்வி இல்லாம இருக்கான், பொருளாதாரம் இல்லாம இருக்கான், வேலை வாய்ப்பு இருக்கா, இவனுக்கு ஒரு இட ஒதுக்கீடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தா தான் இவனை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இது ஒண்ணும் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கோ பறையர்களுக்கோ இருக்க அருந்ததிகளுக்கு மட்டுமானது அல்ல. ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல் இருந்தவங்க தான். ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல்ல இருந்தவங்க தான். நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பெரும்பான்மை பேர் சமூகமாக பார்க்கக்கூடிய நம்ம சகோதர இனம், செங்குந்த முதலியார் இனம், அதே போல அகமுடையார் சமூகம், இந்த ரெண்டு சமூகங்களும் இன்னும் 8 சமூகம் இருக்குது. இந்த 8 சமூகங்கள் 1940 இது 1940 இதே ஆங்கிலேயனால் எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டில கொண்டு போய் வச்சான். எதுக்கு? இவெல்லாம் ரொம்ப முன்னேறிட்டா, இவ எல்லாரும் வேலைக்கு போயிட்டா, இவ எல்லாம் சம்பாதிச்சா அப்படின்னு நினைச்சு எஃப்சில கொண்டு போய் வச்சான். ஆனால் அந்த சமூகங்கள் 1940 போராட ஆரம்பிச்சுட்டு, நாங்க எல்லாரும் முன்னேறல, எந்த சமூகத்திலையும் இன்னும் கீழ நிலையில இருக்கா, வேலைக்கு போகாதவ இருக்கா, படிக்காதவ இருக்கா, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கா, எங்களை பேக்வர்ட் கம்யூனிட்டில கொண்டு வா, பிசில கொண்டு வா அப்படின்னு போராடி 1942 இந்த சமூகங்கள் தன்னை பிசிய பட்டியல இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா எங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு அப்படி மிகப்பெரிய அளவுல குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்ல, கொடுத்தாலும் கேட்க நாதி இல்ல. அதுதான் சிக்கல். ஒரே 1936 கொடுத்த உடனே இப்ப ஏன் வந்து நிக்கிறீங்க, இப்ப ஏன் கேக்குறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. பலிக்கலாம் நினைச்சிருக்கலாம், இதுதான் சொல்லியிருக்கானே சலுகைதார எல்லாரும் நினைக்கிற இடஒதுக்கீடு. நீங்க எஸ்சி தானே, இடஒதுக்கீட்டுல படிச்சவன் தானே, நீ எஸ்சி தானே, ஒரு அமைச்சர் பேசுறாங்க, சேர்மனா இருக்காங்க, ஒன்றிய சேர்மனா, எது ஒரு ஒன்றியத்துக்கு சேர்மனா இருக்கான், எஸ்சி தானே அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிச்சுல. பட்டியல் கொடுப்பதனாலேயே உனக்கு வந்துருச்சு தகுதி இல்ல அப்படின்னு இலவசம் தான் அப்படின்னு சொன்னா பாருங்க. அப்பதான் உரைக்க ஆரம்பிச்சது, எனக்கு தேவை இலவசம் அல்ல, என் உரிமை, அதுவும் எங்களுடைய பிறப்பு உரிமை. அதனாலதான் இந்த பட்டியல் வந்து என்ன வெளியேற்று அப்படின்னு கேட்கிறோம். இன்னைக்கு பேசுறாங்க நம்ம தலித்து, என்ன தலித்தை பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க? ஒருத்தன் பட்டியல் வேணுங்கிற, ஒருத்தர் பட்டியல் இருக்கணுங்கிற. நாம இந்தியா முழுக்க தலித்தா இருக்கணும் தெரியுமா? நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சிறுங்கிட்டு இருக்காங்க சில பேர். தெரியுமா அவங்களுக்கு யாருன்னு தெரியும்? அவங்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், தலைவா இது தலைவா, இங்க பள்ளர், இது தேவேந்திர குல வேளாளர், இங்க பறையர், இதே மக்கள் மகாராஷ்டிரத்துல இருக்கிறான். எஸ்சி பட்டியல் வச்சிருக்கானா? வச்சிருக்கானா? அவன் இடஒதுக்கீடு கொடுக்கறானா? கிடையாது. எங்க வச்சிருக்கான்? அதர்ஸ்ல வச்சிருக்கான். நம்ம எல்லாம் ஒண்ணு தலித்துன்னு சொன்னீங்க, போராட முடியுமா உங்களால? இந்தியா முழுக்க அந்த பட்டியல் வாங்க முடியுமா? அப்புறம் எதுக்கு இந்த பட்டியல ஏன் வேணும்?
ஐயோ உங்களுக்கு சலுகை போயிடும், நீங்க பட்டியல் வந்து வெளியிட்டா உங்களுக்கு சலுகை இல்லாம போயிடும். வேணாங்கிற சலுகை வேண்டாம். என்ன கொடுத்த இட ஒதுக்கீடு கொடுத்த செருப்பு கலத்தி அடிப்பேன். எதை கொண்டு அடிப்பேன்? செருப்பு கலத்தி அடிப்பேன். நீ கொடுக்க வேண்டியது இட ஒதுக்கீடு அல்ல, இடம் பங்கீடு. எது? தமிழ்நாடு எனக்கு பெற வேண்டியது இட பங்கீடு. இங்க எவனை இட ஒதுக்கீடுன்னு சொல்வதே முதல்ல தப்பான வார்த்தை. தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்கும்? எல்லாரும் எங்க அண்ணன் சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கான்னு எடுத்தோம்னா பங்கீடு கொடுத்துடலாம். இன்னும் புரியும் முடியுமா சொல்லட்டுமா? நாம ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பி பிறந்தோம்னு வச்சுக்கோங்க, சொத்தை என்ன பண்ணுவோம்? பங்கு பிரிப்போம், ஒதுக்கா செய்வோம். ஒதுக்குறது யாரு வேலை? முடிச்சவைக்கு வேலை, முள்ளமாரி வேலை. யாரு வேலை? இங்க பங்கீடு கொடுக்கிற சகோதரர்களுக்கு பங்கீடு கொடுக்கணும். ஒதுக்குறது மத்தவனுக்கு தான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்க. ஆட்சியில் இருக்கவன் எவன்? அவன் நம்மளை ஒதுக்குறான், அதனாலதான் ஒதுக்கீடு கொடுக்கிறான். இப்ப நாங்க அப்படி கேட்கிற ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம், பங்கீடு தான் வேணும். இடப்பங்கீடு வேணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலுக்குள்ள 3 சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். அதுல அருந்ததி சமயத்திற்கு 3% இட ஒதுக்கீடுன்னு கொடுத்திருக்கான். தப்பில்ல. முன்னுரிமை பறையரை விட, தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததி சமூகம் பின்தங்கி இருக்கிறது. அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை. தப்பில்ல. 18ல 3 முடிஞ்சிருச்சு. ஆனா 15லயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்றாரு. அங்கதான் சிக்கலை எழுது. அவனுக்கு 3 முடிஞ்சுன்னா 15ஓட முடிச்சு 15 பிரிச்சிடணும். அதுலயும் எப்படி முதல் அட்டையும் நீ இதே திம்ப, 2வது அட்டையும் நக்கி பார்த்து 2 கொடுப்பியா? அப்படி அர்த்தம். இப்ப என்ன தெரியுமா? 40 வருஷம் கழிச்சு நான் முன்னுரிமைக்கு போராடணும். ஐயா என்ன எஸ்சி ஏல போட்டுக்குங்க, என்ன பீல போட்டுக்குங்க, என்ன மேல இப்படி ஒருத்தனை தாழ்த்த ஒருத்தனை ஏத்த, அப்புறம் இவனை தாழ்த்த ஒருத்தனை ஏத்த. அப்படி வேண்டாம். இங்கதான் சிக்கல் இருக்கு. எல்லா கட்சியும் 2 கோடி உறுப்பினர் சேர்க்கிறாங்க. நல்ல வேலை எங்க அண்ணன் மட்டும் சொல்லாம இருக்காரு. அடுத்த ஜனவரிக்குள்ள கட்சி ஜெயிச்சுட்டா தேர்தல்ல 2 கோடி உறுப்பினரை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே எண்ணிக்கை போய் வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லல. அவன் கட்சி தொடர்பாக 2 கோடி, ஆளுங்கட்சி 1.5 கோடியை வச்சிருக்கா. இப்ப 2 கோடி சேர்த்தாங்க. ஆனா மொத்த ஜனத்தொகை ஏத்தணும்னு பார்த்தா ஓட்டுக்கு 8 கோடி பேர் தான் நிக்க. அது மாதிரி எல்லா சமமும் 2 கோடி பேர் சொல்லல. அதான் பிரச்சனை. என்னவோ எல்லா சமமும் எந்தெந்த சமூகம் எத்தனை இருக்கிறதோ அதற்கேற்ப எடுத்து கொடுப்போம். இப்ப கேக்குறா, உங்களை பட்டியல இருந்து வெளியேற்றா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பட்டியல்களை வச்சு என்ன கொடுத்தியோ, இந்த எஸ்சி பட்டியல்களை வச்சு என்ன கொடுத்தியோ அதையே எண்ணி என்ன பிசி பட்டியலையோ எம்பிசி பட்டியலோ கொடுத்துரு. அவ்வளவு. நாங்க யாரோட இடத்தை பிடுங்கவும் இல்லை, யாரிடம் எதை அள்ளிக்கொள்ளவும் இல்லை. இங்க கொடுக்கப்படுவத இந்த பட்டியல் ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றும் புரியுதா? இழிவுதான். நீ எனக்கு போடுற பிச்சை இருக்குல்ல, அதுதான் சிக்கலா இருக்குது. நீ எனக்கு இடுகிற இந்த இலவசம் இருக்குல்ல, அதுதான் சிக்கலா இருக்குது. எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் இந்த அரசாங்கம் விடுகிற இலவசம் இழிவுனா, இவன் கொடுக்கிற இந்த இட ஒதுக்கீடு எனக்கு இழிவுதான், இந்த சலுகை எனக்கு இழிவுதான். அதனாலதான் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலிருந்து நீக்கு. ஒரு பொதுப்பட்டியல் நீ பிசில வை, எம்பிசில வை, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இங்க என்ன கொடுக்குறியோ அதை எடுத்து அப்படியே கொடுத்துரு. அவ்வளவுதான். ஒண்ணுதாங்க கடைசியா. யாஸ் ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வேணுங்களா வேண்டாங்களா அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. யார்கிட்ட கேட்கணும்? யார் வேணுங்கிறானா வேண்டான்னு சொல்றாங்க, அவன்கிட்ட ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்தா அவன் பட்டியலில் இருக்கிறானா இல்லையா என்று தெரிந்துவிடும். இது அவங்க கேட்டா இவங்க இப்ப சொல்ற வச்சுங்க. தேனி பங்களாமேட்ல நாம் தமிழர் நடத்துற இந்த கூட்டம் தான் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுகிற அச்சாரம். இந்த கூட்டம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இதுதான் இவ்வளவு நாளும் தனித்தனியாக போராடி இருந்தோம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. நினைச்சு பாத்துக்குங்க. ஒரு சமூகத்திற்கு அத்துணை சமூகம் வந்து நிற்பது. சோரட்டி அத்தனை சமூகத்துக்கான சோரட்டியை கொண்டு போய் ஓட்டுறா, மக்கள் வாழ்த்துறா. ஒட்டுப்பா என்ன பண்ணா நம்மளாலே கிடையாது, நமக்காக போராடுறான் பாவே. ஒட்ட வர்ற பையன் நினைக்கிறான் என் பிள்ளைய எந்த சிக்கலும் இல்லாம அந்த சோரட்டியை ஒட்டாம பாருங்க. மான தமிழரா ஒவ்வொருத்தரையும் இந்த மண்ணை நிக்க வச்சது எங்க அண்ணன் சீமா. வயிறு எரியத்தான் செய்யும், வயிறு எரியத்தான் செய்யும், கோஷம் எழத்தான் செய்யும், கூட்டம் ஆர்ப்பரிக்கத்தான் செய்யும். ஆனால் தொட்டதை வெற்றி பெறாமல் நாம் தமிழர் விடாது. ஒண்ணு நம்மளோட தத்துவத்தை திருப்பி கடைசி சொல்லி முடிக்கிற
நாம் தமிழர் என்ன செய்யும்? ஒரு கோரிக்கையை சொல்லும், ஜெயிச்சா செய்யும், தோத்தா செய்ய வைக்கும். இந்த ஆர்ப்பாட்டம், இந்த கூட்டம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு முக்கிய அம்சமா மாறும். கட்டாயம் 2026 தேர்தல்ல இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.